ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 3 BHK ஒரு ட்ரெடிஷ்னல் பிளெண்ட் மாடர்ன் ஹவுஸை வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இது ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. ஏன்னா வழக்கமாக கொஞ்சம் பெரிய பங்களாஸ்க்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து டிசைன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சின்ன சின்ன எலமெண்ட்ஸு, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோஷன், ஆர்கிடெக்சரல் டிசைனர். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்லுக்கில் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் பிளெண்ட் மாடர்ன் ஹவுஸ். அதாவது எக்ஸ்டீரியரில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இன்டீரியர் வந்து மாடர்னாகவும் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கமாகவே நம்ம வந்து பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே முக்கியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம். அதில் என்ன அப்படின்னா, அதாவது ஏஜிங் வந்து ஆகக்கூடாது. அதாவது வீடு இன்னொரு 30 வருஷம் 40 வருஷம் கழித்து இந்த வீடை வந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து வீடு ரொம்ப பழைய வீடு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து மெயினாக நம்ம வந்து மைண்டில் வச்சுட்டு வீடு வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடும் பார்த்திங்கன்னா இன்னொரு 30-35 வருஷம் இல்லை 40 வருஷம் கழித்து நீங்கள் இந்த வீடை பார்த்தாலுமே இந்த வீட்டினுடைய அழகு வந்து குறையாது. வழக்கமாக டிசைன் பண்ணுற ஹவுசஸில் சிமெட்ரிக்கலாக பண்ணக்கூடிய ஹவுசஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். பட் அதே நேரத்தில் அழகும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு சின்னதாக உட்கார்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸும் அண்டு பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் பில்லரும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது பார்க்குறதுக்கு வந்து செட்டிநாடு பில்லர் மாதிரி இருக்கும். பட் இதை வந்து நம்ம வந்து காங்கிரீட்லேயே இந்த பில்லரை வந்து ரெடி பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து வைக்க சொல்லியிருக்கோம். நார்மலாகவே நம்ம செட்டிநாடு பில்லர்ஸில் வந்து நிறையா டைப் ஆஃப் பில்லர்ஸ் இருக்குது. வுட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கிரனைட்டில் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோனில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காங்கிரீட்டில் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் அந்த டெக்ஸ்சர் மட்டும் வுட் டெக்ஸ்சர் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா எக்ஸ்டீரியரில் அதிகமாக நமக்கு வந்து வெயில் வந்து படும். ஸோ அப்போ வந்து வுட்டு வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருடைய எக்ஸ்டீரியர் வியூவில் உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் உங்களுக்கு சாறுபடி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து வெளியிலேருந்து நம்ம ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மாடியில் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இந்த சாறுபடி இருக்கக்கூடிய அந்த பால்கனி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனதுனால கீழே நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த விண்டோவுக்கு வந்து சன்ஷேட் வந்து தேவையில்லை. ஸோ அந்த பால்கனியே நமக்கு வந்து ஒரு சன்ஷேட் மாதிரி ஆக்ட் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு அங்கே தனியாக ஒரு சன்ஷேட் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ராகலாம். ஸோ வீட்டுக்குள்ளே பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஹால், இது வந்து ஓப்பன் ஹால் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்து கிச்சன், டைனிங் அண்டு ஹால், இது மூணையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ரூமாக சிங்கிள் ரூமாகவே கொடுத்துருக்கோம். ஏன் பார்ட்டிஷனாக நம்ம வந்து பிரிக்கலை அப்படின்னா, வீடு வந்து அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடம் மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து பார்ட்டிஷன் நீங்கள் பிரிச்சிட்டிங்கனாலே ஸோ வீடு ரொம்ப குட்டி குட்டியான பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபுல் வியூவாக நம்ம கொடுத்துருக்கோம். வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து நார்த் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் நம்ம ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ சவுத் ஈஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது கிச்சன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பனாக இருக்கிறதுனால இது வந்து அக்சசிபிள் டு 3 பிளேசஸ். அதாவது நீங்கள் டைனிங்லேருந்து உட்காந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு கிச்சன்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு டைனிங்கில் உட்காந்து நீங்கள் வந்து பரிமாறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பார்க்குறதுக்கு ஒரு எல் ஷேப் வியூ நமக்கு கிடைக்கும். அதாவது கிச்சன், டைனிங் அண்ட் லிவிங் ரூம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் நமக்கு இருக்கும். இப்போ சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமில் நம்ம ஒரு பே விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இது கிளைண்ட்டுடைய ரெக்குயர்மெண்ட், பே விண்டோ கேட்டதுனால நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நம்ம என்ன யோசிச்சு வச்சுருந்தோம்னா அதில் ஒரு பால்கனி வியூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபுல்லாக அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி அதை வந்து பர்கோலா போட்டு அதை அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கிளைண்ட் வந்து அங்கே ஒரு பே விண்டோவே ஓகே, எனக்கு அதுவே போதும்னு சொன்னதுனால அந்த இடத்துல பே விண்டோ கொடுத்துட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை உள்ளே நின்று உங்களால் அங்கே ட்ரெஸ் மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ லிவிங் ரூம்லேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் அண்ட் 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஒரு பெட்ரூம் வந்து கிட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு உண்டான பெட்ரூமு, அது வந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்கும். அதாவது கீழே வந்து கிச்சன் இருக்கும், கிச்சன் டைனிங் இருக்கிற இடத்துல மேலே வந்து கிட்ஸுடைய பெட்ரூம் இருக்கும். அண்டு சவுத் வெஸ்ட் கார்னரில்
ஆஸ் யூஷுவல் அங்கே யார் பெரியவங்க இருக்காங்களோ அங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கலாம். கீழே என்ன மாதிரி நம்ம வந்து பெட்ரூம் கொடுத்துருக்குறோமோ ஸோ அதே மாதிரி பெட்ரூம் தான் மேலேயும் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூமில் பிளான் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து ஒரு டிவி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பால்கனி போனீங்க அப்படின்னா அங்கே உள்ள நமக்கு சாறுபடி இருக்கும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ வந்து ரசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் நம்ம வந்து டிசைன் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ். அண்டு கிளைண்ட் வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் டிசைன். அண்டு இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணலாம். நம்மளுடைய ப்ரீவியஸ் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் டிசைன்ஸை உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆர்கிடெக்சரல் டிசைனிங் நம்ம பண்ணணும், வீடு கட்ட போகிறீங்க, இந்த மாதிரி டிசைனிங் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் ரோஷன்.